டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நைட்டு 1:30 ஏப்ரல் 23 அன்னைக்கு இந்த ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலையில் எந்திரிச்சதும் எல்லாரும் மறக்காமல் நம்மளுடைய ஜனநாயக கடமையாகிய ஓட்டை சரியான தலைவரை பார்த்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிற இந்த பிரைடல் ஒர்க்கு பியூர்லி கஸ்டமைசேஷன் ஒர்க்கு தான். கஸ்டமர் ஆன்லைன்லேருந்து ஒரு 6 ரிப்ளிகா டிசைன் 6 டிசைனை நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 6 டிசைனை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க. பிகாஸ் ஆரியில் அந்த டிசைன் பண்ணணும்னா என்னோட பட்ஜெட்டை விட அதிகமாக போகுது. ஸோ எனக்கு வந்து நீங்கள் மிஷின் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருங்க, என்னோட பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அந்த டிசைனை அப்படியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு பேக் சைடு அண்ட் ஹேண்ட் ரெண்டுலேயுமே வி டைப்லேயே நெட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நெட் டிசைன் ட்ரை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பிகாஸ் ஃபேப்ரிக் எப்படி இருக்குது, ஃபினிஷிங் நல்லா வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த பயம் இருக்கும். ஸோ இவங்களுக்குமே அதே பயத்தோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்லேயும் நம்மளுக்கு ஒரு சின்ன பயமாவது இருக்கணும். அந்த பயம் இருந்தால் தான் நம்மளுடைய ஒர்க்கு பக்காவான ஃபினிஷிங்கில் வந்திருக்கும். பயம் இல்லைன்னா நம்ம ஏனோ தானோன்னு தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு நம்ம எப்படி அவுட்புட் கொண்டு வரோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. நாளைக்கு இவங்களோட அவுட்புட் நம்ம கொடுத்துடலாம். பிகாஸ் இவங்க நம்மளுக்கு 1 டே தான் டைம் கொடுத்துருக்காங்க.